சியான் விக்ரமோட தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஹிந்தியில் வர செப்டம்பர் 6ஆம் தேதி, அதாவது நாளை கழிச்சு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கோலார் கோல்டு ஃபேக்டரி உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி தங்க வயலில் தங்கத்தை எடுத்தாங்க, அந்த மக்களை யூஸ் பண்ணி ஆங்கிலேயர்கள் எப்படி தங்கத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மையமாக வச்சு தான் பாரஞ்சித் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. படத்தை பார்த்த சினிமா ரசிகர்களும் சரி, சினிமா பிரபலங்களும் சரி இந்த படத்தை நல்லாவே பாராட்டியிருந்தாங்க. அதனால தான் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 100 கோடி கலெக்ஷனை கொடுத்திருக்கு. ஒரு பேன் இந்தியா படம் ஹிந்தியில ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி கலெக்ஷனை கொடுத்திருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இப்ப தங்கலான் படத்தை பார்த்து திருமாவளவன் அவர்களும் படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கலான் படம் உழைப்பின் மேன்மையை உணர்த்துகின்றது. ஜாதி, வர்ணம் போன்றவற்றால் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை அங்கிருந்து விடுவித்து வந்து கோலார் பகுதியில் புதைந்து கிடக்கும் தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணியை தங்கலான் தலைமை தாங்கி மேற்கொள்கின்றார். அதில் இந்த மக்கள் படும் அவலங்களை வெளிப்படுத்தும் படமாக தங்கலான் படம் உள்ளது. மிகவும் கடுமையான உழைப்பினை அந்த மக்கள் அந்த காலத்தில் மேற்கொண்டார்கள் என்பதை இந்த தங்கலான் படத்தால் உணர முடிகின்றது. ஒரு பக்கம் நிலக்கிழார்களோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்களோட பிரச்சனை. இது எல்லாத்தையுமே தாண்டி தான் வேலூர் மாவட்ட மக்கள் தங்கத்தை வெட்டி எடுக்கிற பணியை செஞ்சாங்க. பாரஞ்சித் அவரோட பாணியில இதை எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தங்கலான் முடிச்ச சியான் விக்ரம் அடுத்ததா அருண்குமார் டைரக்ஷன்ல வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஷெட்யூல ரீசெண்டா கம்ப்ளீட் பண்ணாங்க. அடுத்த ஷெட்யூல கூடிய சீக்கிரம் தொடங்க போறாங்க.